லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சரியாயிரும். சார், உங்களை இதுவரைக்கும் ஒரு பொறுப்பான குடும்ப தலைவரா, கம்பெனியோட ஓனரா, அம்மா பேச்ச தட்டாத மகனாதான் பாத்திருக்கேன். முத தடவையா பாசமான ஒரு தகப்பனா பாக்குறேன் சார். உண்மையிலேயே உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சார். இதுக்குதான் மித்ரா, இந்த வார்த்தைக்கு தானே மித்ரா நான் இத்தனை நாள் கஷ்டப்பட்டேன். இது மட்டும் இல்ல மித்ரா, உங்களை மாதிரி ஒரு கணவனை மிஸ் பண்ணிட்டேனேன்னு நீ ஏங்குற அளவுக்கு நான் பண்றேன் பாரு. ஆமா, கொஞ்ச நாளா என்னால ஆஃபீஸ் வர முடியல. ஆமா ஆமா, ஓகே, நான் நேரில் வந்து பேசிக்கிறேன். அப்புறம் அந்த இன்வாய்ஸை மெசேஜ் பண்ணி விட்டுருங்க. வெயிட் பண்ணுங்க, நான் ஒரு 5 மினிட்ஸில் கூப்பிட்றேன். ஆமாம். ஹலோ, அதான் நான் நேரில் வந்து பேசுகிறேன்னு சொன்னேன்ல. அப்புறம் என்ன? அப்புறம் பேசுகிறேன், வைங்க. மித்ரா, என்ன மித்ரா, நீங்கள் ஏன் துணியெல்லாம் துவைச்சிட்டு இருக்கீங்க? வாஷிங் மிஷின் தான் 2 இருக்குல்ல கீழே. இல்ல, ரெண்டுமே ரிப்பேரா இருக்கு சார். சர்வீஸ்க்கு சொல்லியிருக்கேன். ஆஃப்டர்நூன் மாதிரி தான் வரேன்னு சொல்லியிருக்காங்க. என்ன மித்ரா, இதெல்லாம் என்கிட்ட முன்னாடியே சொல்றது இல்லையா? நான் புது வாஷிங் மிஷின் ஆர்டர் பண்ணிருப்பேன்ல உங்களுக்கு. ஐயோ, எதுக்கு சார் புதுசு? ரிப்பேர் தானே ஆயிருக்கு, அவங்க வந்து சரி பண்ணிடுவாங்க. என்ன மித்ரா, நீங்க தண்டமா எவ்வளவோ பணம் செலவு பண்றோம், இதுல மிச்சம் பண்றேன்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே வருத்திக்கிறீங்களே. இதுல என்ன சார் கஷ்டம்? நான் என்ன எல்லா ட்ரெஸ்ஸையுமா வாஷ் பண்றேன்? தானியா யூஸ் பண்ற ட்ரெஸ் தானே. அவளுக்கு 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். அதான் அவளோடது மட்டும் வாஷ் பண்றேன். மித்ரா, உங்களை நினைச்சு நான் சந்தோஷப்படுறதா இல்ல வருத்தப்படுறதான்னு தெரியல. ஏன் சார் அப்படி சொல்றீங்க? இல்ல, நீங்க தானியாவை கவனிச்சுக்கிற விதமும் எங்க குடும்பத்து மேல நீங்க காட்டுற அன்பும் பாசமும் இது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம், நீங்க உங்க வாழ்க்கையை வாழாம எங்களுக்காக உங்க ஹஸ்பண்ட், பையன் இவங்களெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து பண்றீங்களே இந்த தியாகம், அதை நினைச்சாதான் எனக்கு வருத்தமா இருக்கு. நீங்களே யோசிச்சு பாருங்க மித்ரா, எந்த பொண்ணு இந்த காலத்துல உங்களை மாதிரி இருப்பாங்க? அதுவும் 6 வருஷமா தாலி கட்டின கணவனை பிரிஞ்சு, குடும்பத்தை பிரிஞ்சு, நினைச்சு பார்க்கவே முடியல மித்ரா. மித்ரா, எனக்கு ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு தோணிட்டே இருக்கு. ஆனா அது எப்படி கேட்கறதுன்னு தான் எனக்கு தெரியல. என்கிட்ட கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன தயக்கம்? கேளுங்க சார். அது இல்லை மித்ரா, அது உங்க பர்சனல். அதை எப்படி கேட்கறதுன்னு தான். சார், எனக்குன்னு தனிப்பட்ட முறையில இதுதான் என்னோட பர்சனல் அப்படின்னு எதையுமே நான் பாக்குறது இல்ல சார். நீங்க என்ன கேட்க நினைக்கிறீங்களோ தாராளமா கேட்கலாம். அது ஒண்ணும் இல்லை மித்ரா, வினைக்கும் உங்களுக்கும் என்ன பிரச்சனை? ஏன் நீங்க அவரை பிரிஞ்சு வந்தீங்க? அதுவும் வயித்துல குழந்தையோட.
இட்ஸ் ஓகே மித்ரா. உங்களுக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை மித்ரா. நான்லாம் உங்களை வற்புறுத்த மாட்டேன். நீங்கள் இப்படி சங்கடப்படுவீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் இதை கேட்கறதுக்கே தயங்கிட்டு இருந்தேன். இதுல சங்கடப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல சார். அந்த சம்பவத்தையே நான் மறந்துட்டேன் சார். என் லைஃப்ல அப்படி ஒண்ணு நடந்ததையே நான் மறந்து பல வருஷம் ஆச்சு. அதை எதுக்கு சார் மறுபடியும் கிளறிக்கிட்டு? ஓகே மித்ரா, ஓகே. உங்கள் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. சாரி. நீங்கள் மறக்கணும்னு நினைக்கிற விஷயத்த தேவையில்லாமல் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டேன். நீங்கள் இவ்வளோ ஃபீல் பண்ணி பேசுகிறீங்கன்னா அந்த சம்பவம் உங்கள் மனசில் எவ்வளோ பெரிய காயத்தை ஏற்படுத்தியிருக்கும்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது மித்ரா. சாரி மித்ரா. வினையே இவ்வளோ பிரிஞ்சதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி ஒரு காரணத்தை கிரியேட் பண்ணி இவங்க 2 பேருக்குள்ள விரிசலை அதிகப்படுத்தி நிரந்தரமாக பிரிச்சிடலான்னு பார்த்தா இப்படி ஒரு பதிலை சொல்லிட்டா. ஒரு வகையில் இதுவும் நமக்கு ப்ளஸ் தான். இதை பற்றி இப்பயாச்சும் பேசினதுனால்தான் மித்ராவோட ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்க முடிஞ்சுது. இந்த பிரச்சனையை கையில் எடுத்தால் நல்லா ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வினய்க்கும் மித்ராக்கும் நடுவில் ஒரு பெரிய பள்ளத்தை தோண்டிடுவோம். ஹாய் மித்ரா. ஹாய் சார். என்ன மித்ரா, தானியா இப்ப எப்படி இருக்கா? கியூர் ஆயிட்டா? இல்ல வினய், அப்படியே தான் இருக்கா. சில நேரம் நல்லா இருந்தாலும் மறுபடியும் பழைய மாதிரி ஆயிடுறா. எனக்கு என்னமோ நம்ம தப்பு பண்றோம்னு தோணுது. முதல்ல அவளை ஒரு நல்ல டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனோம். நானும் அதான் நினைக்கிறேன். ஆனா கார்த்திக் சார் தான். அவரெல்லாம் விட மித்ரா, அவர் தான் கம்பெனி பிசினஸ் அது இதுன்னு டைமே இல்லாம சுத்தமா ஓடிட்டு இருக்காரு. அதனாலதான் தானியாவை அவரால் கவனிச்சிக்க முடியல. அப்புறம் என்ன பாவம், அவர் என்ன பண்ணுவார்? மித்ரா ஒண்ணு பண்ணலாம், நாமளே அவளை நல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம். இல்ல வினய், இப்போ நல்லா தான் கவனிச்சுக்கிட்டு இருக்கோம். டாக்டர் என்ன சொன்னாரோ அதை கரெக்டா தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படியே மித்ரா, எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லாம தானியா அப்படியே இருக்கா? மித்ரா இதெல்லாம் சரியில்லை, நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். சும்மா அசால்ட்டாலாம் இருக்காதீங்க, இது குழந்தை விஷயம். இப்ப கூட பாரு, நீங்க 2 பேருமே இங்க இருக்கீங்க, தானியா ரூம்ல தனியா தானே இருப்பா. என்ன மித்ரா நீ? சரி விடு, நான் போய் தானியாவை கவனிச்சுக்கிறேன். சரி. டாடி, நான் மம்மியை போய் பார்த்துட்டு வரேன். நானும் தாண்டா வரேன். டேய் அம்மா, டிஃபன் ரெடி ஆயிடுச்சு, இந்தாங்க மாத்திரை. இந்தாங்கம்மா. மம்மி. விக்ரம், ஸ்கூல் முடிஞ்சுதா? முடிஞ்சது மம்மி, டாடி தான் கூட்டிட்டு வந்தாரு. அப்படியா? சரி, இன்னைக்கு ஸ்கூல்ல மிஸ் என்ன சொல்லி கொடுத்தாங்க? அவங்க நிறைய சொல்லி கொடுத்தாங்க மம்மி, ஆனா என்னால தான் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஏன், என்னாச்சு? நல்லா தானே இருக்க? ஃபீவர் ஏதாவது அடிக்குதா உனக்கு? அதெல்லாம் இல்ல மம்மி, நான் நல்லா தான் இருக்கேன். அப்புறம் ஏன் நீ நம்ம வீட்டுக்கு வராம இங்கே தங்கிட்டியா? நீ எப்போ நம்ம வீட்டுக்கு வருவேன்னு எனக்கு ஏக்கமா இருக்கு மம்மி. அதனால தான் என்னால எதுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. உன் நிலைமை எனக்கு புரியுது விக்ரம். ஆனா என்ன பண்றது, தானியா இங்க உடம்பு சரியில்லாம இருக்காளே.
அவளை நான் தானே கூட இருந்து பாத்துக்கணும். ஏன் மம்மி நீ கூட இருக்கணும்? தானியாவுக்கு தான் கார்த்திக் சார், காந்திமதி பாட்டி, நாகு பாட்டி எல்லாம் இருக்காங்களே, அவங்க பாத்துக்க மாட்டாங்களா? அவங்களும் பாத்துப்பாங்க தான். இருந்தாலும் நான் தானியா கூட இருந்தாதான் அவ தைரியமா இருப்பா. இந்த மாதிரி நேரத்துல அவ தைரியமா இருக்கிறது தானே முக்கியம். அப்படி இருந்தா தானே அவளால ஃபீவர்ல இருந்து மீண்டு வர முடியும். அது மட்டும் இல்லாம கார்த்திக் சார் நம்ம குடும்பத்துக்கு நிறைய உதவி பண்ணிருக்காரு. நாம அவருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். நம்ம யாருமே இல்லாம அனாதையா இந்த வீட்டுக்கு வந்தப்போ வேலை கொடுத்து 3 வேளை சாப்பாடு போட்டு தங்க இடம் கொடுத்து நம்மள பாதுகாப்பா பாத்துக்கிட்டவங்க கார்த்திக் சாரும் காந்திமதி அம்மாவும் தான். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒண்ணுன்னா நாம தானே கூட இருக்கணும். அதனால அத நீ புரிஞ்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி படிப்புல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு, சரியா? அப்போ நீ எப்பதான் மம்மி நம்ம வீட்டுக்கு வருவ? கூடிய சீக்கிரமே வந்துரு வேண்டா. நீ கவலைப்படாம இரு. டாடி உன் கூடவே தானே இருக்காரு. அப்புறம் உனக்கு என்ன கவலை? அவர் உன்னை நல்லா பாத்துப்பாரு. சரியா? மித்ரா, என்னம்மா? நீ பண்றது ரொம்ப தப்புமா. பாரு, சின்ன பையன், அவன் அம்மா நினைச்சு ஏங்கி போயிருக்கான். என்ன இருந்தாலும் நீ இவனை விட்டுட்டு இங்க இருக்கிறது தப்புமா. அப்படிலாம் இல்லம்மா. விக்ரம் ஸ்கூல் டைம், தூங்குற டைம் தவிர மத்த நேரம்லாம் இங்க ஏன் கூடவே தானே இருக்கான். இதுல ஏங்குறதுக்கு என்னமா இருக்கு? நான் எப்பவும் அவன் கூட மட்டுமே இருக்கணும்னு நினைக்கிறான். என்ன இருந்தாலும் அவன் மனசுல அம்மாவை பிரிஞ்சு இருக்கோங்கிற நினைப்பு வந்துருச்சு இல்லம்மா. அதுக்கப்புறமும் நீ அவனை தனியா விடுறது நியாயமே இல்லம்மா. நீ அவன் கூடவே போயிருமா. நாங்க தானியாவை பாத்துக்கிறோம். இந்த வீட்டுல தான் ஒருத்தருக்கு 3 பேர் இருக்கோம் இல்லம்மா. இல்லம்மா, நான் கிளம்பி போயிட்டா தானியாவால மீண்டு வர முடியாதுமா. இப்பதான் அவ கொஞ்சம் கொஞ்சமா தேறி வந்துகிட்டு இருக்கா. இந்த நேரத்துல போய் நான் போயிட்டேனா அவளுக்கு ரொம்ப சிரமம் ஆயிடுமா. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லம்மா. விக்ரம் தனியா இருந்துருவான். இப்பெல்லாம் எல்கேஜி பசங்களே ஹாஸ்டல்ல தனியா தான் இருக்காங்க. விக்ரமால முடியாதா என்ன? அதுவும் இல்லாம அவன் டாடி அவன் கூடவே தான் இருக்காங்க. அது பத்தாதாமா, அவரு என்னை விட விக்ரம நல்லா பாத்துப்பாரு. நீ என்னவோ சொல்ற, ஆனா என்னால அதை ஏத்துக்க முடியல. சரி, எப்படியோ நீ பாத்துக்கோ. ஆனா தானியாவுக்காக உன் பிள்ளைய பாத்துக்காம இருந்துடாதம்மா. அதெல்லாம் நான் பாத்துப்பேம்மா. வினய், ஏன் இங்க வந்து தனியா நிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, சும்மாதான். வினய், நான் உங்களுக்கு இங்க இருக்கிறது பிடிக்கலையா வினய்? தானியா பாவம் வினய், குழந்தை. இத்தனை வருஷமா நான் தான் அவ அம்மா. அவ கூட எப்பவும் நான் தான் இருப்பேன்னு நம்பிட்டு இருந்தா. இப்போ திடீர்னு நான் இல்லைன்னதும் அவளால தாங்கிக்க முடியல வினய். ஐயோ மித்ரா, நான் அதுக்கெல்லாம் ஒண்ணுமே சொல்ல. நீ இங்க இருக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை மித்ரா. ஆனா நம்ம 2 பேருமே இப்படி இருக்கிறது தான் பிரச்சனை. எப்படி இருக்கிறது? மித்ரா, சும்மா புரியாத மாதிரி நடிக்காதானே. நம்ம 2 பேர் விஷயத்துல நம்ம சீக்கிரமா ஒரு முடிவு வரணும் மித்ரா. இப்படி எதுவுமே தெரியாம ஒரு நிலைமையில இருக்கிறதுலாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மித்ரா.
புரியுது வினய். விக்ரம் ஒன்று மிஸ் பண்ணுறான். அவனும் உன் கூட தானே பழகியிருக்கான். மித்ரா, நீ என்கிட்ட இருந்து எதிர்பார்க்குற பக்குவத்தை தயவு செஞ்சு விக்ரம் கிட்ட எதிர்பார்க்காத ப்ளீஸ். அவன் சின்ன பையன். எனக்கு நல்லாவே புரியுது வினய். அதே சமயம் நீங்களும் என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். 6 வருஷத்துக்கு முன்னாடி வயித்துல குழந்தையோட எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும்னு நான் முடிவு பண்ணப்போ எனக்கு அது சரியா தப்பான்லாம் தெரியாது. ஆனா ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கையில வந்தேன். எங்க போறதுன்னே தெரியாம ஒரு கோவில்ல வந்து உக்காந்துக்கிட்டு இருந்தேன். அதே சமயம் காந்திமதி அம்மாவும் கையில பச்சை குழந்தையோட அங்க வந்து உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு நான் அவங்கள அங்க பார்த்தது எனக்கு கடவுள் விட்ட வழிதான்னு நான் நினைச்சுக்கிட்டேன். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவோ பிரச்சனை வந்திருக்கு. ஆனா இந்த குடும்பம் என்ன ஒரு நாளும் கைவிட்டதில்ல. வேற மனுஷியா நினைச்சதும் இல்ல. இவ்ளோ ஏன் விக்ரம் இப்போ நம்ம கூட இருக்கானா அதுக்கு காரணமே இந்த குடும்பம் தான் வினய். அதுவும் கார்த்திக் சார் இருக்காருல்ல, அவரை மாதிரி ஒரு ஜென்டில்மேனை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை.